இந்த போஸ்ட்டை நான் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன். இந்த கொஸ்டினை நமக்கு இயர் 8, இயர் 9 படிக்கக்கூடிய பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொஸ்டினில் நமக்கு ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்கான். அதே மாதிரி 2 இன்டீரியர் ஆங்கிள் கொடுத்துட்டு, இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக இந்த வீடியோ பாருங்கள். இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் இயர் 8 அண்ட் இயர் 9 படிக்கக்கூடிய பசங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன ஐடியான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 2 மெத்தடில் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன மெத்தட்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஏஎஸ்பி ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. அதாவது என்ன மீனிங்னா, எல்லா ட்ரையாங்கிளை நம்ம உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள்ஸ்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 180 கிடைக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு 2 ஸ்டெப் பண்ணணும். இல்லை எனக்கு ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வரணும் அப்படின்னா நான் இந்த 2 ஸ்டெப்பில் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளஸ்ட் மெத்தடை பார்த்துடலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏஎஸ்பி போக இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. அதாவது என்னென்னா, ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் அதர் 2 இன்டீரியர் ஆங்கிள். நமக்கு ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளை எப்படி இருக்கும்னா, மற்ற 2 இன்டீரியர் ஆங்கிளோட சம்மாக இருக்கும். மற்ற 2னா இந்த ஆங்கிளை எடுத்துக்கக்கூடாது. மற்ற 2 ஆங்கிள்னா அந்த ஆங்கிளை விட்டுட்டு ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய ரிமைனிங் ஆங்கிள்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஸோ நமக்கு 2x ஈக்குவல் டு 80 ப்ளஸ் 14 போட முடியும். ஸோ நமக்கு என்ன வந்துடும், 120 வந்துடும். 2x ஈக்குவல் டு 120 வந்துடும். ஸோ x ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் 16 வந்துடும். x ஈக்குவல் டு 16 வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 60. இப்போது நம்ம 2 மெத்தடில் 2 ஸ்டெப்ஸில் சால்வ் பண்ணலான்னு சொன்னேன். அது எப்படிங்கிறத கவனிங்க. ஒன்றுமே இல்லை, அதுக்கு இந்த ஏஎஸ்பியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏஎஸ்பி நான் என்ன சொன்னேன், ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போது நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கான், 2xன்னு கொடுத்துருக்கானா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆங்கிள் ப்ளஸ் இந்த ஆங்கிள் ப்ளஸ் இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கும், இந்த 3 ஆங்கிளை ஆட் பண்ணால் நமக்கு 180 வரும். ஏன்னா ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸோட சம் என்னது 180. அதனால 80 ப்ளஸ்ஸு 40 ப்ளஸ்ஸு சம்திங், அது எவ்வளோன்னு தெரியாது, அதனால் ஒய்ன்னு எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு 180. ஸோ நமக்கு என்ன வந்துடும், y ஈக்குவல் டு 120 இந்த பக்கம் கொண்டு வரும்போது நமக்கு 16 வந்துடும். இப்போது ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, லீனியர் பேர். லீனியர் பேர்னா என்னென்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைனில் நமக்கு 2 ஆங்கிள் மேக் ஆகுது. ஒரு டிரான்ஸ்வர்சல்னால ஒரு லைன்னால் நமக்கு 2 ஆங்கிள் மேக் ஆகுதுன்னா அந்த 2 ஆங்கிளோட சம் என்னவா இருக்கும்னா 180 இருக்கும். அப்போனா y plus 2x equal to 180. So y 2x equal to 180 minus 60. ஏன் minus 60னா ஆல்ரெடி நம்ம 60y கண்டுபிடிச்சிட்டோம். அப்போனா 2x equal to என்ன வந்துடும், 120 வந்துடும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி x என்ன வந்துடும், x equal to 120 by 2 வந்து 60 டிகிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த கொஸ்டினை 2 டைப்லையுமே சால்வ் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு முறை பாருங்கள். இந்த ஏஎஸ்பியை மறந்துடாதீங்க. அது போக இந்த எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஆங்கிள் சம்ம மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.